السلام عليكم ورحمة الله وبركاته. صلوا على النبي. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. الحمد لله الحمد لله رب العالمين. نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. أم لم يعرفوا رسولهم فهم له منكرون. وقال نبينا محمد صلى الله عليه وسلم: لا يؤمن أحدكم حتى يكون هواه تبعا لما جئت به. أو كما قال صلى الله عليه وسلم. பெருகி வரும் கருணையினால் பேருலகை காத்து வரும் பேரருளாளன் அல்லாஹ்விற்கே கோடான கோடி புகழ். இருட்டளவில் இடறிவிடும் இனத்தவருக்கு இனிய இஸ்லாத்தின் பெருமிடத்தை பிடித்தவராம், பேரின்ப பெற்றரவாம், சற்குணத்தின் தாயகமாம், நற்குணத்தின் நாயகமாம், மக்களுக்கு ரோஜாவாம், மதினத்து ராஜாவாம் எங்கள் மஹமூது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் வாழ்க்கையை வலுவான நலவான பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், சுஹதாக்கள், உலகம் முழுக்க நிறைந்திருக்கிற இணைய செல்வர்கள், புண்ணியம் பூத்து குழுமுக இந்த வீணாத விழாவில் கலந்து கொண்டிருக்கிற நம் அனைவரின் மீதும் அளவற்ற அருளாளன் அல்லாஹ்வின் அன்பும் கருணையும் கரிசனமும் என்றென்றும் நின்று வரவருமாக. நிகழ்ச்சியினை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிற மண்பவுல் அரபு கல்லூரியினுடைய முதல்வர் ஹசரத் அவர்கள், நிகழ்ச்சிக்கு சிறப்பாக வருகை தந்திருக்கிற நமது வெளிப்படைவாசிகளுடைய இமாம் ஹசரத் அவர்கள், வருகை தந்திருக்கிற 2 மதரசாக்களுடைய மாணவர்கள், சின்னப்பட்டி வாயில் மகந்தாவாசிகள், இந்த கூட்டாளர்களூர் மண் மரபு சார்ந்தவர்கள், வருகை தந்திருக்கிற தாய்மார்கள், அத்துணை பேர்களுக்கும் அளவற்ற அருளாளர் அல்லாஹ்வின் நல்லவர்கள் என்றும் நிலவரமாக. அன்பு குறித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைவுபடுத்த முடியாதோ அதுபோன்று குர்ஆனிற்கு வாழ்வியலாக வந்த, குர்ஆனை நாம் பின்பற்றுவதற்கு வழிகாட்டியாக வந்த வல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வையும் கருத்துக்களையும் தினந்தோறும் மீலாது விழாக்கள் வைத்து பேசினாலும் பேசி முடிக்க முடியாது. அப்படிப்பட்ட நபிகள் நாயகத்தை தனித்துவம் பெற்ற தலைவர், தனித்துவம் மிக்க தலைவர் எங்கள் நபிகள் நாயகம் என்கிற ஒரு தலைப்பிற்கு கீழால் ஒரு சில விஷயங்களை இந்த நல்ல நேரத்திலே உங்களோடு பகிர்ந்து கொள்வது. எல்லாம் வல்ல ரப்பல் ஆலமீன் கேட்கிற விஷயங்களை விளங்கி, நபிகள் நாயகத்தின் மகத்துவத்தை விளங்கி அவர்களை நேசிக்கக்கூடிய நசீபை அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் தருவானாக. அன்புக்குரியவர்களே, எல்லா நபிமார்களும் உலகத்திற்கு வந்தார்கள். எல்லா நபிமார்களுக்கும் ரிசாலத் என்கிற நுபுவத் கொடுக்கப்பட்டது.
எல்லா நபிமார்களும் வேதம் பேசினார்கள், எல்லா நபிமார்களும் அற்புதங்கள் காமித்தார்கள், எல்லா நபிமார்களும் ஹிதாயத் என்கிற நேர்வழியை மக்களுக்கு காட்டினார்கள். வந்த லட்சக்கணக்கான நபிமார்கள் எந்த இடத்தில் நம் தலைவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனித்துவம் பெறுகிறார்கள் என்பதை மட்டும் சுருக்கமாய் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மட்டும் தனியாக பிரித்து எடுத்து உலகத்திலே வந்த லட்சக்கணக்கான நபிமார்களையும் நீங்கள் ஒரு பார்வை பார்த்தால் தெரியும். வந்திருக்கிற எல்லா நபிமார்களையும் ஒரு பார்வை பாருங்கள். நபிமார்கள் பூமிக்கு வருகிற போது இதோ ஒரு நபி வந்திருக்கிறார், பின்பற்றுங்கள். மூசா நபி வந்திருக்கிறார், பின்பற்றுங்கள். ஈசா நபி வந்திருக்கிறார், பின்பற்றுங்கள். இப்படித்தான் குர்ஆன் அறிமுகப்படுத்தும். எல்லா நபிமார்களுடைய வருகையையும் வேதங்கள் அப்படித்தான் அறிமுகப்படுத்தியது. வந்திருக்கின்ற லட்சக்கணக்கான நபிமார்களுடைய வருகையை பேசுகிற குர்ஆன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வருகையை அல்லாஹ் வேறு மாதிரி பேசுகிறார். நபி வந்திருக்கிறார் என்று சொல்லவில்லை, ரசூல் வந்திருக்கிறார் என்று சொல்லவில்லை. வமா அர்ஸல்நாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், ஒட்டுமொத்த துன்யாவிற்கும் ரஹ்மத் வந்திருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறார். இவர்கள் தூதர் என்பதை தாண்டி, ரசூல் என்பதை தாண்டி, நபி என்பதை தாண்டி ஒட்டுமொத்த முழு உலகத்திற்கும் இவர் ரஹ்மத். இது குர்ஆனில் அல்லாஹ் வைக்கிற தனித்துவம். உலகத்திற்கெல்லாம் ஒரு இறைவன், அவருக்கு பெயர் ரப்புல் ஆலமீன். அந்த ரப்புல் ஆலமீனால் உலகத்திற்கெல்லாம் அனுப்பி வைக்கப்பட்ட ஒரு இன்சான், அவருக்கு பெயர் ரஹ்மத்துல் லில் ஆலமீன். இவர் ஒட்டுமொத்த துன்யாவிற்கும் ரஹ்மத் என்கிற தனித்துவத்தை குர்ஆனில் அல்லாஹ் பெருமானாருக்கு முன்வைக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏதோ ஒரு குறிப்பிட்ட நாட்டுக்கோ குறிப்பிட்ட ஊருக்கோ நபியாக அனுப்பி வைக்கப்படவில்லை. எல்லா நபிமார்களும் குறிப்பிட்ட நாட்டுக்கு நபியாக வந்திருக்கிறார்கள், குறிப்பிட்ட ஊருக்கு வந்திருக்கிறார்கள், ஏரியாவுக்கு வந்திருக்கிறார்கள், ஏன் ஒரு தெருவுக்கு கூட ரசூல் வந்திருக்கிறார்கள். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை பற்றி சொல்லுகிற போது உர்சில்து அலன் நாஸி காஃபா, நான் ஒட்டுமொத்த துன்யாவிற்கும் நான் தான் ரிசாலத்தாக அனுப்பப்பட்டிருக்கிறேன். முழு உலகத்திற்கும் ஒரு ரிசாலத், ஒரு நபி என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு அல்லாஹ் கொடுக்கிற தனித்துவம். நபிமார்கள் கொஞ்ச காலங்கள் வருவார்கள், இருப்பார்கள், வேலை செய்வார்கள். அடுத்த நபி வருகிற போது அவர் கையின் மீது பொறுப்பை வைத்து விட்டு போய்விடுவார்கள். உலகம் ஆரம்பிக்கப்பட்ட காலத்தில் இருந்து ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களில் இருந்து ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரைக்கும் நுபுவத் இப்படித்தான் நகர்ந்திருக்கிறது. வருவார்கள், நபித்துவ வேலையை பார்ப்பார்கள், அடுத்த நபி வருகிற போது அவர் கையின் மீது வைத்து விட்டு போய்விடுவார்கள். நுபுவத் இப்படித்தான் நகர்ந்திருக்கிறது. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு அப்படி அல்ல. உலகம் தோன்றிய நாளிலே நுபுவத்தை கையில் எடுத்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்படுவதற்கு முன்பே எம்பெருமானார் நபியாக இருக்கிறார்கள். அன்றைக்கு எடுத்த நுபுவத் இன்றைக்கு வரைக்கும் நாயகம் இறந்தாலும் இரவாமல் இருக்கிற எம்பெருமானாரினுடைய நுபுவத் இன்றைக்கு வரைக்கும் இருக்கிறது. அல்லாஹ் கொடுக்கிற தனித்துவம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால் வாழ்ந்த நபி என்று யாரும் பேசிவிட முடியாது. ஒரு காலத்திலே ஒரு நபி வந்தார், வாழ்ந்தார், போய்விட்டார் என்று எம்பெருமானாரை நகர்ந்து விட்டு போக முடியாது. உலகம் இருக்கிற வரை, இன்று அல்ல என்றைக்கும் அந்த ஒரு சூழலை பற்றி தான் உலகம் பேச காத்திருக்கிறது. எல்லா நபிமார்களையும் முன்னால் வந்த நபிமார்கள் என்று பேசலாம், முன்னால் வந்த நபிமார்கள் என்று பேசலாம். மூசா நபி ஒரு காலத்தில் நபியாக இருந்தார்கள் சொல்லலாம். ஈசா நபி ஒரு காலத்திலே நபியாக வாழ்ந்தார்கள் சொல்லலாம். தாவூத் நபி ஒரு காலத்திலே நபியாக பணியாற்றினார்கள் சொல்லலாம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை எல்லா நபிமார்களையும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் துவங்கி ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரைக்கும் எல்லா நபிமார்களையும் முன்னால் வாழ்ந்த நபி, முன்னால் வந்த நபி என்று பேசலாம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை முன்னாள் நபி என்று யாரும் பேசிவிட முடியாது. முன்னாள் நபி இல்லை. இன்றைக்கு ஒருவர் இஸ்லாத்தை ஏற்று முஸ்லிமாக வந்தாலும் அவர் சொல்ல வேண்டியது அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ்,
வணங்குவதற்கு அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் இல்லை. வஅஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் தூதராக ரசூலாக இருக்கிறார்கள் என்று சொல்ல வேண்டும். ஒருவர் தூதராக இருந்தார்கள் என்று சொல்லி ஈமான் கொண்டால் அவருடைய ஈமான் செல்லுபடியாகாது. ஈமான் செல்லுபடியாகாது. ரசூலுல்லாஹ் ஒரு காலத்தில் இருந்தார்கள் என்று சொன்னால் ஈமான் செல்லுபடியாகாது. நபிகளார் இன்றல்ல கிராமத்து வரைக்கும் அவர்கள் நபியாக இருக்கிறார்கள் என்று சொல்லி நபிகளாரை ஈமான் கொள்ள வேண்டும். நான் சொல்ல வருவது நபிகளாருடைய தனித்துவங்களை சொல்லிக் கொண்டு வருகிறேன். அன்புக்குரியவர்களே, நபிகளாருடைய நுபுவத் என்பது என்றைக்கும் முடிவு பெறாத நுபுவத். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறார்கள், நமக்கெல்லாம் தெரிந்த ஹதீஸ், மதா குன்த நபியன் யா ரசூலல்லாஹ், நாயகமே நீங்கள் எப்போது நபியாக ஆனீர்கள்? மதா குன்த நபியன், நமக்கெல்லாம் தெரியும் 40 வயசுல நுபுவத் கொடுத்தது. கூடவே இருக்கிற சஹாபி அது தெரியாம வந்து கேட்பாரு, நாயகமே மதா குன்த நபியன், நீங்கள் எப்போது நபியாக ஆனீர்கள்? பதில் சொல்லுகிறார்கள், ஆதம் படைக்கப்படவில்லை, ஆதம் நபி படைக்கப்படவில்லை, மண்ணாக இருக்கிறது, தண்ணீராக இருக்கிறது, இரண்டையும் குழைத்து சேர்த்து அதற்கு பிறகு ஆதம் வடிவமைக்கப்பட வேண்டும். ஆதம் நபி தண்ணீருக்கும் மண்ணிற்கும் மத்தியில இருக்கிற போது நான் நபியாக ஆக்கப்பட்டேன். நான் அப்போதே நான் நபி என்று சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகத்தில் 1,24,000 நபிமார்கள் வந்தாலும் எம்பெருமானாருடைய வாழும் நுபுவத் அது என்றைக்கும் முடிவு பெறாதது. அந்த நுபுவத்தை அந்த தலைவருக்கு மட்டும் அல்லாஹ் தனித்துவமாக தந்திருக்கிறார். நாம் பெற்றிருக்கிற பெரும் பேர் என்ன தெரியுமா? அந்த தலைவரை ஈமான் கொண்டு வாழ்கிற வாக்கியம் அல்லாஹ் இந்த உம்மத்திற்கு தந்திருக்கிறார். அன்புக்குரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை குழந்தை இன்னும் பூமியில் பிறக்கவில்லை. பெருமானார் குழந்தை இன்னும் பூமியில் பிறக்கவில்லை. நாயகம் வருவதற்கு முன்பே பல வருடங்களுக்கு முன்னால், பல ஆண்டுகளுக்கு முன்னால் முஹம்மது என்கிற பெயர் பூமியில் தயார். பெருமானார் பிறக்கவில்லை, முஹம்மது என்கிற பெயர் பல ஆண்டுகளுக்கு முன்னாலே பூமியில் தயார். ஆதம் நபி வருகிற போதும் சரி, மற்ற எல்லா நபிமார்கள் வருகிற போதும் சரி, மறக்காமல் 2 வார்த்தை சொன்னார்கள். 2 வார்த்தை. ஒண்ணு, வணங்குவதற்கு இறைவன் ஒருவன், அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் உலகத்தில் எங்கேயும் கிடையாது. 2, இறுதி தூதரான முஹம்மது ரசூலுல்லாஹ் பின்னாலே நபியாக வர இருக்கிறார்கள், அவர்களுக்கு பெயர் முஹம்மது. இந்த 2 செய்தி வந்திருக்கிற எல்லா நபிமார்களும் பேசினார்கள். பெருமானார் பிறக்கவில்லை, நாயகம் பிறப்பதற்கு முன்பே முஹம்மது என்கிற பெயரை அல்லாஹ் பூமியில் வைக்கிறார். குர்ஆனில் வரஃபஅனா லக திக்ரக், நபியே நாயகமே, உம்மை, உம்முடைய அந்தஸ்தை, உம்முடைய புகழை நாம் உச்சியில் உயர்த்தி வைத்து விட்டோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். நாயகத்தை பற்றி மீலாது விழாக்கள் வைத்து பேசினாலும் பேசாவிட்டாலும் நாயகத்தினுடைய புகழுக்கு ஒரு இஞ்சி கூட கீழல் வராது. பெருமானாரின் மீது மௌலூது ஓதினாலும் ஓதாவிட்டாலும் நாயகத்தினுடைய மகத்துவத்திற்கு ஒரு கீழல் போடுகிறார். அல்லாஹ் அவருடைய புகழை அப்படி வைத்து விட்டார். பூமியில எல்லா நபிமார்களும் வர்றாங்க, எல்லா நபிமார்களையும் சொல்றாங்க முஹம்மது, ரொம்ப அழகான பேரு, புகழப்பட்டவர் பேரு. எல்லா நபிமார்களையும் சொல்றாங்க, காலமாக முஹம்மது என்கிற பெயரை விட்டு கொண்டுதான் இருக்கிறார்கள். இன்னொரு ஆச்சரியம், எந்த நபிமார்களும் தங்கள் பிள்ளைகளுக்கு முகம்மதின் பெயர் வைக்கிறார்கள். பின்னால வரக்கூடிய நபி இறுதி தூதர் தானே, உலகத்திற்கே ஒரு ரசூல் தானே, அவர்தான் ரசூல், உலகத்திற்கே நபியே, நல்ல பேராச்சு முஹம்மது. எந்த நபிமார்களும் தங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கு அந்த பெயர் வைக்கல. பிறக்கிற எந்த குழந்தைக்கும் எந்த வீட்டிலும் முஹம்மது என்று பெயர் வைக்கவில்லை. ஏன் வைக்கவில்லை? அல்லாஹ் வைக்க விடவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய முஹம்மது என்கிற பெயரை நாயகம் வருவதற்கு முன்னால் அறிமுகப்படுத்தி அந்த பெயரை உலகம் முழுக்க பரவச் செய்து அந்த பெயரை யாரும் தன் வீட்டு பிள்ளைகளுக்கு வைத்து விடாமல் அதிலும் அல்லாஹ் கவனம் செலுத்தி உலகத்தில் அந்த ஒரு குழந்தை பிறக்கிற போது அப்துல் முத்தலிப் கொண்டு வந்து காபத்துல்லாஹிலே முஹம்மது என்று பெயர் வைக்கிறார். அன்று வைக்கப்பட்ட பெயர்.
பெருமானாருக்கு முகம்மது என்று பெயர் வைத்த பிறகு உலகம் முழுவதும் முகம்மதை தவிர பெயர்களை பார்க்க முடியவில்லை. தெருவுக்கு அல்ல, வீட்டுக்கு 5-6 முகம்மதுகள் இருக்கிறார்கள். அந்த அளவிற்கு அல்லாஹ் அந்த பெயரை தனித்துவப்படுத்தி அந்த பெயரை அந்த தலைமுறைக்கு மட்டும் சூட்ட வேண்டும் என்று அந்த பெயரை தனித்துவப்படுத்தி அந்த குழந்தை பிறந்த பிறகு அந்த குழந்தையை விட்டால் வேறு கதியில்லை என்கிற அளவுக்கு அந்த பெயரை சிறப்புப்படுத்தி அல்லாஹ் நபிகளுடைய அந்த பெயரை உயர்த்தி வைத்திருக்கிறார். இது அல்லாஹ் பெருமானாரி முஹம்மது என்கிற பேருக்கு கொடுக்கிற தனித்துவம். பேருக்கு கொடுக்கிற தனித்துவம் நமக்கெல்லாம் தெரியும். சொர்க்கத்திலேயே இருந்து கொண்டு சொர்க்கத்திலேயே உணவருந்தி சொர்க்கத்திலேயே விட்டாக முடித்து சொர்க்கத்திலேயே வாழ்ந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொர்க்கத்திலிருந்து பூமிக்கு இறக்கப்பட்டு உலகத்திலே வந்து வாழ்ந்து அவர்கள் மறைகிற சமயத்தில் கூட இருந்த அவர்களுடைய பிள்ளைகளை எல்லாம் அழைத்து உபதேசம் செய்தார்கள் என்று சில வரிகள். கூட இருக்கிற பிள்ளைகளை எல்லாம் அழைத்து உபதேசம் செய்கிறார்கள். நான் சொர்க்கத்திலே வாழ்ந்தவன், சொர்க்கத்தில் எல்லா பகுதிகளையும் நான் சுற்றி பார்த்திருக்கிறேன், சொர்க்கத்தில் எல்லாவற்றையும் நான் பார்த்திருக்கிறேன். நான் பார்த்தேன் எங்கெல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று அல்லாஹ்வின் பெயர் எழுதப்பட்டிருக்கிறதோ அங்கெல்லாம் முஹம்மத் எழுதப்படாமல் பெயர். எல்லா இடத்திலும் அல்லாஹ்வின் பெயர் அந்த மனிதனின் ஒரு பெயர் தான் தேர்ந்தெடுக்கிறது. ஆகவே இந்த உலகத்தை விட்டு நான் போகிறேன், நீங்கள் முஹம்மது என்கிற பெயரை கொண்டு தேடுங்கள், உங்களுக்கு வழங்கப்படுகிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மக்களுக்கு எல்லாம் உபதேசம் செய்கிறார். அந்த பெயருக்கு அல்லாஹ் கொடுக்கிற தனித்துவத்தை நாம் எண்ணி பார்க்கிறோம். தொழுகைகள்ல ஓட்டைகள் இருந்தா அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். தொழுகையில பஞ்சர்கள் இருந்தா அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அறுப்பு துணியை சுருட்டி எரிகிற மாதிரி தொழுகையை வீசிடுவான். தொழுகையில் ஓட்டைகள் இருந்தால் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதில்லை. நோம்பிலே பஞ்சர்கள் இருந்தால் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதில்லை. அது எந்த நோக்காக இருக்கட்டும், நோம்பிலே ஓட்டைகள் இருந்தால் ஏற்றுக்கொள்வதில்லை. எந்த விவாதத்தாக இருந்தாலும் அதிலே குறைகள் இருந்தால் அல்லாஹ் ஏற்க மாட்டான். ஆனால் ஸலவாத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது ஓதுகிற அல்லாஹும்ம ஸல்லி அலா ஸய்யிதினா முஹம்மத் அப்படிங்கிற ஸலவாத்திலே ஒருவர் லட்சக்கணக்கான தவறுகளோடு ஒருவர் ஓதினாலும் ஸலவாத் அந்த ஓட்டைகளை எல்லாம் அழைத்துக் கொள்கிறது. அல்லாஹ் அந்த ஸலவாத்தை மட்டும் ஏற்றுக் கொள்கிறார். எம்பெருமானாரின் பெயர் என்பதால் அங்கே ஓட்டைகளை கூட அல்லாஹ் கவனிப்பதில்லை. ஓட்டைகளை கூட கவனிப்பதில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கப்பட்ட குர்ஆன் யாரெல்லாம் குர்ஆனோடு சேர்கிறார்களோ அவர்கள் எல்லாம் வணக்கத்தாகி விடுவார்கள். குர்ஆனோடு சேர்கிற எல்லாம் வணக்கத்தாகிவிடும். குர்ஆனை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், ரஹ்மத்துல் லில் முஃமினீன். இந்த குர்ஆன் இந்த உம்மத்திற்கு ரஹ்மத் என்று அல்லாஹ் சொல்கிறார். குர்ஆனை பார்த்தவர்கள், தொட்டவர்கள், அதை ஓதியவர்கள், ஓதி கொடுத்தவர்கள், ஓதி சொல்லி கேட்டவர்கள் எல்லாருக்கும் அந்த குர்ஆன் ரஹ்மத். குர்ஆன் போகிற இடமெல்லாம் அவருடைய ரஹ்மத்தை கொடுக்கும். குர்ஆனில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அல்லாஹ் ரஹ்மத் என்று சொல்கிறார். குர்ஆனை எப்படி ரஹ்மத் என்கிறானோ பெருமானாரை அல்லாஹ் ரஹ்மத் என்கிறான். இந்த ரஹ்மத் போகிற இடமெல்லாம் ரஹ்மத்தை கொடுக்கும். போகிற இடமெல்லாம் ரஹ்மத். நபிகளாரை பார்த்தவர்கள், தொட்டவர்கள், நபிகளாரிடத்திலே கை கொடுத்தவர்கள், முசாஃபா செய்தவர்கள், வணங்கியவர்கள் அத்துணை பேரையும் ரஹ்மத்தாய் மாற்றிக்கொள்ளும். அந்த ரஹ்மத் நெருப்பிலே விழுந்த பொருளை நெருப்பாக மாற்றுவது போல். நெருப்புல ஒரு பொருள் இருந்துச்சுன்னா நெருப்பாயிரும். உப்பிலே விழுந்த எல்லா பொருளையும் உப்பாக மாற்றுவது போல் அந்த ரஹ்மத்துல் லில் ஆலமீன் என்கிற பெருமானாரோடு சேர்கிற அத்தனையும் ரஹ்மத்தால் போகும். ரஹ்மத்துல் லில் ஆலமீன் என்கிற அடைமொழிக்கு அன்புக்குரியவர்களே, இந்த மார்க்கத்துல கல்ல வணங்கக்கூடாது. கல்லுக்கு எந்த சிறப்பும் கிடையாது. எந்த கல்லுக்கும் உலகத்துல சிறப்பு கிடையாது. ஹஜ்ருல் அஸ்வத் அதை தவிர்த்து ஆரம்பத்திலிருந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து காலம் காலமாக வந்த எல்லா நபிமார்களும் சொன்னது கல்லை வணங்கக்கூடாது. கல்லுக்கு எந்த சிறப்பும் கிடையாது, எதுவும் கிடையாது. குர்ஆனில் மகாம் இப்ராஹிம் அந்த ஓய்வு குர்ஆன் வருகிறது. வத்தகிது மின் மகாம் இப்ராஹிம் முஸல்லா.
மகாம இப்ராஹிம் என்கிற அந்த ஒரு நல்ல நீங்கள் தொழுகும் இடமாக ஆக்கிக் கொள்ளுங்கள். கல்லுக்கு எந்த சிறப்புமே இல்லை என்று சொல்லுவதும் அவன்தான். அந்த ஒரு நல்லை தொழுகும் இடமாக ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்லுவதும் அவன்தான். ஏன் அந்த கல்லுக்கு என்ன சிறப்பு? அந்த கல்லுக்கு என்ன சிறப்பு? ஏன் அந்த கல்லுக்கு அவ்வளவு மகத்துவம்? குர்ஆனில் இன்னொரு இடத்திலே ஃபீஹி ஆயாத்தும் பையினாத்தும் மகாம இப்ராஹிம், மகாம இப்ராஹிம் என்கிற அந்த ஒரு கல்லை உலகத்தில் நாம் சாட்சியாக வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அந்த கல்லுல என்ன சாட்சி இருக்குது? கல்லுல என்ன சாட்சி? எழுதுகிறார்கள், நிறைய நபிமார்கள் அங்கே வந்து தவாப் செய்திருக்கிறார்கள், நிறைய நபிமார்கள் அங்கு வந்து போயிருக்கிறார்கள், நிறைய நபிமார்கள் தாவத்துல்லாஹை குலர் நிர்மாணம் செய்தார்கள், கட்டினார்கள், நிறைய நபிமார்கள் வந்து போயிருக்கிறார்கள். எந்த நபிமார்கள் வந்து போன அடையாளமும் அங்கே இல்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காபத்துல்லாஹை கட்டிய போது அவர்கள் நின்ற கல்லு அந்த மகாம இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய அடையாளமாக அங்கே இருக்கிறது. ஏன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய அடையாளம் மட்டும் அங்கே அல்லாஹ் வைத்திருக்கிறார் என்பதற்கு இந்த ஆயத்து வழியாக எழுதுகிற போது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காபத்துல்லாஹை புதிதாய் கட்டி முடித்து காபத்துல்லாஹின் திறப்பு நாள் காபத்துல்லாஹை கட்டி முடிச்சுட்டு துவா செஞ்சாங்க. யாரெல்லாம் இந்த கட்டுமானியை கபூல் செய், நான் கட்டி இந்த காபாவை கபூல் செய் என்று கபூலியத்திற்கு துவா செய்துவிட்டு உம்மத்திற்கு எல்லாம் துவா செய்துவிட்டு கடைசியில் இப்படி ஒரு துவா செய்கிறார்கள். குர்ஆனில் அல்லாஹ் பதிவு செய்கிறார், ரப்பனா வபஅத் ஃபீஹிம் ரசூலா, ரப்பனா வபஅத் ஃபீஹிம் ரசூலா, உலகத்திலே கடைசியாக வரப்போகிற அந்த இறுதி தூதரான அந்த ரஹ்மத்துல் ஆலமீனை நீ இந்த மண்ணில் இருந்து அனுப்புவாயாக, அந்த ரஹ்மத்துல் ஆலமீனை இந்த மண்ணிலே நீ பிறக்கச் செய்வாயாக. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காபத்துல்லாஹை கட்டி கொடுத்து முன்னால் நின்று கொண்டு துவா செய்கிறார்கள். துவா செய்கிற போது அவர்கள் நின்று கொண்டிருந்த அந்த கல்லு, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பெருமானாரை ஏற்று துவா செய்கிற போது அந்த கல்லிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய கால் பாதத்தை அல்லாஹ் கட்டி வைக்கிறார். யோசித்து பார்த்தால் காபாவை கட்டுகிற போது கால் பதியவில்லை, கட்டுமான பகுதியில் இருக்கிற போது கால் பதியவில்லை. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மது ரசூலுல்லாஹ் வர வேண்டும் என்று கேட்டார்கள். எப்போது முஹம்மது ரசூலுல்லாஹ் இந்த உலகத்திற்கு வர வேண்டும் என்று கேட்டார்களோ நபியின் பெயரை சொன்னதால் அந்த கல்விலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய பாதத்தை அல்லாஹ் பதிய வைக்கிறார். பெருமானாரை பற்றி பேசுகிற போது அந்த கல் பதியுது. அந்த கல்லுதான் மகாம இப்ராஹிம் என்கிற கல். அந்த கல்லை கற்களை புனித கல்லாக ஆக்கி, கற்களை கொஞ்சம் தனித்துவ கல்லாக ஆக்கி, கற்களில் மகாம தொழுகும் இடமாக அல்லாஹ் ஆக்கி கொடுத்தார். ஏன்? எம்பெருமானாரை பற்றி அங்கு கேட்டதால், நபியின் பெயரை அங்கே சொன்னதால் அந்த கல்லை அல்லாஹ் தனித்துவப்படுத்துகிறார். உலகத்தில் நபிகளாரை எந்த அளவிற்கு அல்லாஹ் தனித்துவப்படுத்தி வைத்திருக்கிறான் என்பதை யோசியுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த பூமி மக்கா. நமக்கெல்லாம் தெரியும், மக்கா அது எப்போதுமே புனிதமான பூமி, சங்கையான பூமி. ஆரம்பத்திலிருந்து காலகாலமா மக்கா சங்கையான பூமியா தான் இருக்கு. அது கண்ணியமான பூமி, அது சங்கையான பூமி தான் எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆரம்பத்துல இருந்து. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறங்கிய வசனத்தில் ஒரு வசனம் இப்படி இறங்குகிறது, லா உக்ஸிமு பிஹாதல் பலத், லா உக்ஸிமு பிஹாதல் பலத், நபியே நாயகமே, இந்த ஊரை, இந்த மக்காவை நாம் சத்தியம் என்று சண்டை கொடுத்து விட்டோம். அல்லாஹ் ஆயத்தை இறக்கி வைக்கிறான். பொதுவாகவே இதுக்கு முன்னாடியே மக்கா சங்கையான பூமி தானே, இப்படியா சண்டையாது? இதுக்கு முன்னாடி இருந்து எல்லாருக்கும் சொல்லிட்டு வராங்க காலகாலம் மக்கா சண்டையான பூமி என்று. ஆனால் ஏன் அல்லாஹ் பெருமானாரிடத்திலே வழியாக ஆயத்தை இறக்கி மக்கா சண்டையான பூமி என்று சொல்ல வேண்டும்? நான் உதாரணத்திற்கு சொல்கிறேன். ஒரு தகப்பன் மகன்கிட்ட சொல்றாரு, இந்த பாருப்பா, இந்த வீடும் கடையும் உனக்கு தான் சொந்தம். சின்ன வயசுல சொல்லிட்டு இருக்கிறார், இந்த கடையும் வீடும் உனக்கு தான் சொந்தம். கடையும் வீடும் சொந்தம் சொந்தம் சொன்னா சொந்தமாயிருமா? எப்ப பட்டாவும் பத்திரமும் மகன் பேரை எடுத்திருக்கிறாரோ அதுதான் சொந்தமா முழுமையான சொந்தம். எல்லா நபிமார்களும் காலம் காலமாக மக்கா சந்தையான பூமி, அது வழக்கத்தான பூமி, அது கண்ணியமான பூமி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பூமிக்கு வந்த பிறகு அல்லாஹ் குர்ஆனில் வஹியாக இறக்குகிறான், நபியே நாயகமே, லா உக்ஸிமு பிஹாதல் வலத், இந்த மக்காவை நாம் சத்தியமிட்டு சொல்லுகிறேன், சங்கைப்படுத்தி விட்டோம். ஏன் சங்கை? எதனால அந்த பூமி சங்கையான பூமி? உலகத்திலேயே சிறந்த பூமி என்கிறோம். எதனால்? காபத்துல்லா இருப்பதனாலயா? ஜம்சம் ஊற்று இருப்பதனாலயா? எல்லா உலக மக்கள் எல்லாம் சேர்ந்து அங்கே தவாஃப் செய்தனாலயா? ஏன்? எதற்கு சங்கை? லா உக்ஸிமு பிஹாதல் வலத், இந்த ஊரை சங்கைப்படுத்தி விட்டோம். ஏன் தெரியுமா? வ அன்த ஹில்லும் பிஹாதல் வலத், நபியே நாயகமே, நீங்கள் அந்த ஊரிலே இருக்கிறீர்கள், நீங்கள் அந்த ஊரிலே இருக்கிறீர்கள், நீங்கள் அந்த ஊரிலே வாழ்வதால், நீங்கள் அந்த ஊரிலே இரத்தமும் சதையுமாக இருப்பதால் நாயகமே அந்த ஊரை நாம் சண்டைப்படுத்தி விட்டோம் அல்லாஹ் சொல்லுகிறான். இதற்கு முன்பெல்லாம் வெறுமனை வாய்வழி சொல்லாக வந்த அந்த வாழ்க்கை இப்போது குர்ஆனில் வகை சொல்லாக வருகிறது, வாழ்வழி சொல்லாக வருகிறது. அல்லாஹ் பக்கம் போகிறார், நபியே இந்த ஊரை சண்டைப்படுத்தி விட்டோம் என்று. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஊருக்கு வந்ததற்கு பிறகுதான் அந்த ஊர் தனித்துவம் பெறுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொட்ட இடமெல்லாம் பரக்கத்தாகிவிடும், பட்ட இடமெல்லாம் பரக்கத்தாகிவிடும். ஒரு கவிஞன் எழுதுவான், ஒரு கவிஞன், பெருமானார் ரஹ்மத் என்பதால் தொட்டால் தவறும் தங்கமாகிவிடும், தவறும் சிங்கமாகிவிடும் என்று எழுதுவார். பெருமானாரினுடைய கைகள் தனித்துவ கைகள், அந்த கால்கள் தனித்துவ கால்கள். பெருமானார் வருகையால் எப்படி மக்கா சங்கையானதோ, மக்கா புனிதமான பூமியானதோ, பெருமானார் மதீனாவிற்குள் வருவதற்கு முன்னால் மதீனாவிற்கு பெயர் எத்ரி, நமக்கெல்லாம் தெரியும். எத்ரி ஹதீஸ்களில் அவுல் மரீப், நோயுடைய பூமி மதீனா என்று எழுதுகிறார்கள். ஹஜ்ஜுக்கு உம்ராவுக்கு போனவர்களுக்கு தெரியும், மதீனா நோயுடைய பூமி. இன்னைக்கும் மக்காவுக்கும் ஹஜ்ஜுக்கு உம்ராவுக்கு போனவங்களுக்கு தெரியும், மக்காவில இருந்து மதீனாவுக்கு போறப்பை ஏதாவது ஜலதோஷம், சளி பிடிக்கிறது, ஏதாவது ஒரு உலகம். அந்த காலத்துல இருந்து நோயுடைய பூமி மதீனா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் இருந்து ஹிஜ்ரத் செய்து எப்போது மதீனாவிற்குள் காலை எடுத்து வைக்கிறார்களோ அப்போது அதற்கு பெயர் மதீனத்துர் ரசூல், எம்பெருமானார் வாழும் பட்டினம், பெருமானார் வாழும் பட்டினம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மண்ணிலே வாழ்ந்து எப்போது அடங்குகிறார்களோ அப்போது அதற்கு பெயர் மதீனத்துல் முனவ்வரா, பேர் ஒளியை தனக்குள் வைத்திருக்கிற மதீனா, பேர் ஒளியை தனக்குள் வைத்திருக்கிற மதீனா. பெருமானார் வருகைக்கு முன்னால் ஒரு பெயரும், பெருமானார் வந்ததற்கு பின்னால் ஒரு பெயரும், பெருமானார் வாழ்ந்து அந்த மண்ணிலே அடைந்ததற்கு பின்னால் ஒரு பெயரும், இப்படியெல்லாம் அந்த மண் தனித்துவப்படுத்தப்பட்டிருக்கிறது. மண் உலகத்துல எந்த பூமியிலையும் போய் எனக்கு மௌத்து கொடுத்து கேட்க முடியாது. மக்காவில போய் நின்று யாரெல்லாம் எனக்கு மௌத்த கொடு, நான் இங்கே அடக்கமாகணும் கேட்கக்கூடாது. உலகத்திலே எந்த ஊருக்கு நீங்கள் போனாலும், எந்த ஊரிலே இன்று இது என் சொந்த ஊர், அதனால இங்கே மௌத்த கொடுத்து யாரும் கேட்கக்கூடாது, மார்க்கம் தடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த மதீனா, பெருமானார் அடைந்திருக்கிற அந்த புனித மண் மதீனா, மதீனாவிலே நின்று கொண்டு யாரெல்லாம் எனக்கு மௌத்து இங்கு போது நான் இங்கே அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்று கேட்பது இபாதத். உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டிருக்கிறார்கள், பெரும் பெரும் சஹாபாக்கள் எல்லாம் எனக்கு மௌத்து கொடுப்பதாக இருந்தால் இந்த பூமியிலே வைத்துக் கொடு என்று கேட்டிருக்கிறார்கள். ஹதீஸிலே வருகிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், உலகத்துல எல்லாம் முதல் சும மூடப்பட்ட பிறகு அழிக்கப்பட்டுவிடும், எல்லாம் அழிஞ்சிடும், எல்லாம் மண்ணு மண்ணா போயிடும். எல்லாம் அழிக்கப்பட்டதற்கு பிறகு மீண்டும் அல்லாஹ் முதலில் எதை எழுப்புவான் தெரியுமா? எதை எழுப்புவான் தெரியுமா? நான் அடங்கியிருக்கிற ரவுதாவை சொல்கிறார்கள், பெருமானார் அடங்கியிருக்கிற அந்த ரவுதா முதலில் எழுப்பப்படும், நான் தான் முதலில் உயிர்படுத்தி எழுப்பப்படுவேன். அசத்தமும் போதும் உமரையல்லாஹின் மீதும் ஒரு கை போட்டவனாக நான் தான் முதலில் எனக்கு பிறகு எங்கு எழுப்பப்படும்? மதீனாவிலே இருக்கிற ஜன்னத்துல் பகீ என்ற கபுர்ஸ்தான், அங்கே அடங்கியிருக்கிற கபரார்கள் தான் முதலில் எழுப்பப்படுவார்கள்.
அதற்கு பிறகுதான் உலகத்திலே எவ்வளவு பெரிய வழிமார்களாக இருந்தாலும் இளைஞர்களாக எல்லாம் அதற்கு பிறகுதான் எழுப்பப்படுவாங்க. இப்போ முதலில் எழுப்பப்படுகிற இடம் மதீனா. பெருமானாரின் அவுலா ஜன்னத்துல் பகீ. ஏன் அந்த மண்ணுக்கு சிறப்பு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொல்லுவாங்க, இந்த மண்ணிலே மதீனாவுல இந்த மண்ணிலே வந்து இந்த மண்ணிலே யாரெல்லாம் அடங்குவார்களோ குன்துலஹு ஷஃபீஅன் வ ஷஹீதன் யௌமல் கியாமா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இந்த மண்ணிலே அடங்கியவர் அவருக்கு நான் சாட்சி. யாரு சொல்றது? இவர் அவர் அல்ல, எம்பெருமானார் சொல்கிறார்கள். கொடுத்த வாக்கை எந்த காலத்திலையும் திரும்ப வாபஸ் பெறாத நாயகம். இதை நான் தப்பா சொல்லிட்டேன், இதை நான் வாபஸ் வாங்கிக்கிறேன், அந்த பேச்சுக்கே வேற இல்லை. இன்னைக்கு காலையில ஒண்ணு சொல்றாங்க, சாயங்காலம் வாபஸ் வாங்கிடுவோம். காலையில ஒண்ணு சொல்லிட்டு நான் தப்பா சொல்லிட்டு வாபஸ் வாங்கிடுவோம். நபி ஸல்லல்லாஹு கொடுத்த வாழ்க்கையில் திரும்ப வாபஸ் பெறாத நாயகம் சொல்லுகிறார்கள், குன்துலஹு ஷஃபீஅன் வ ஷஹீதன் யௌமல் கியாமா. இந்த மண்ணிலே அடங்கியவருக்கு நான் சாட்சி. அவர் யாராக இருந்தாலும் அவருக்கு நான் ஷஃபாஅத் செய்வேன், நாளை வருவதில் பரிந்துரை செய்வேன். மட்டுமல்ல, அவருக்கு நான் சாட்சி. அவர் பியூர் முஸ்லிம் என்று நான் சாட்சி சொல்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். யோசித்து பார்த்தால் நோயுடைய பூமி மதீனா. பெருமானார் வருகையால் அந்த மண்ணே இவ்வளவு இபாதத்து பூமியாக ஆகுகிறது என்றால், பெருமானாரின் வருகையால் பெருமானாரின் கால்பட்ட வரக்கத்தால் நாயகத்தின் ரஹ்மத்தின் தொடர்பால் மண்ணே இவ்வளவு சிறப்பு பெறுகிற போது அந்த மண்ணிலே வாழ்ந்த சஹாபாக்கள் எவ்வாறு, சஹாபாக்கள் எவ்வளவு தனித்துவம், அவர்களுடைய சிறப்பு என்ன? அதாவது சஹாபாக்கள் யார் சொல்லுவோம்? பொதுவாகவே சஹாபி என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை ஈமானோடு பார்த்தல், பெருமானார் அவர்களுடைய வெற்றியை பார்த்தல், ரெண்டும் இருந்தால் அவருக்கு பெயர் சஹாபி. இன்னைக்கு நம்ம எல்லாம் சஹாபி ஆக முடியாது. கோடான கோடி தொழுதாலும், எவ்வளவு விவாதத்தை செய்தாலும், இரவு குரான ஓடி கடலுக்கு தொழுதாலும், என்ன மட்டும் மோதினாலும், தலைகீழ விட்டாலும் சஹாபி ஆக முடியாது. எப்ப ஆகலாம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ள இருந்து எழுந்திருக்கு வந்து நம்மள ஒரு பார்வை பார்த்துட்டு போயிட்டாங்க சஹாபி இருக்கும். பெருமானார் கபரிலிருந்து எழுந்து லேசாக எட்டி பார்த்து விட்டால் போதும், நீங்களும் நானும் சஹாபி, எந்த விவாதத்தும் தேவையில்லை. அந்த ரஹ்மத்தின் ஒரு பார்வை போதும், நீங்களும் நானும் சஹாபி. நபிகளாரை கண்களால் கண்ட சஹாபாக்களை பற்றி நாயகம் சொல்கிறார்கள், அஸ்ஹாபி கல்வஜூ ஃபபி ஐஹிம் இக்ததைத்தும் இஹ்ததைத்தும். என் சஹாபாக்களை பின்பற்றுங்கள், நேர்வழி பெறுவீர்கள். உலகத்தில எந்த தலைவரும் சொல்ல முடியாது. என் தொண்டர்களை பின்பற்றுங்க, நீங்க சொர்க்கத்துக்கு போயிடலாம். யாராவது சொல்ல முடியுமா? இன்னைக்கு இருக்கிற தலைவரை பின்பற்றினா டாஸ்மாக்கு தான் போக முடியும், டாஸ்மாக்கு தான் போக முடியும். அவனுடைய வாழ்க்கையாளராக அங்க போய் முடியும். பெருமானார் சொல்கிறார்கள், என் தோழர்கள் என்னை பார்த்த சஹாபாக்களை பின்பற்றுங்கள், நீங்கள் வேறும் சேருகிற இடம் சொர்க்கம், நீங்கள் வேறுவதை அடைவீர்கள். எந்த தலைவரால் சொல்ல முடியும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் சஹாபாக்களுக்கு உத்தரவாதம் கொடுத்தார்கள், என் சஹாபாக்கள் வழி கெடுக்கவும் மாட்டார்கள், வழி விடவும் மாட்டார்கள். பெருமானாரினுடைய உத்தரவாதம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் உட்கார வச்சுட்டு சொல்றாங்க, தோழர்களே, என் உம்மத்தில என் சஹாபாக்கள் யார் தெரியுமா? கல் மில்ஹி ஃபித் தஆம், உணவிலே நீங்கள் சேர்த்துக் கொள்கிற உப்பை போல. என் சஹாபாக்கள் உப்பை போன்றவர்கள்.